Assalamu alaikum guys, welcome back to my channel. And இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேசிக் மெஹந்தியில் வந்து கிளாஸ் 22 பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கையில் போட வேண்டிய டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ் தான் இன்றைக்கி எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா உள்ளங்கை தான் மோஸ்ட்லி வந்து நீங்கள் மெஹந்தி போடும்போது ரொம்ப எடுப்பாக தெரியக்கூடிய இடம் அதுதான். ஸோ அதில் வந்து பேட்டர்ன் வந்து நல்லா போட்டால் தான் வந்து அந்த மெஹந்தியே வந்து ஒரு லுக்காக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்பெஷலாக நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் சும்மா ஒரு 3 பேட்டர்ன் போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த டைப்பில் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3-4 பேட்டர்ன்ஸ் வந்து எடுத்து வச்சு போட்டுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உள்ளங்கையில் மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளங்கையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பேக் ஹேண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணணும், யாராவது கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் போட்டுட்டு சைடில் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து என்னென்னா இப்படி ஒரு டிசைன் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். சைடில் 2 பக்கமும் போட்டுட்டு மேலே வந்து லீஃப் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மெஹந்தி வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. நான் ஜஸ்ட்டு போட்டு பார்க்குறேன், மெஹந்தி ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லை பேப்பர் நான் எடுத்திருக்க A4 ஷீட் ரொம்ப தின்னாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் கைக்கு போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா ஃபில்லிங் கொடுக்கலாம். இந்த லீஃப் பேட்டர்னுக்கு வந்து காமனான ஃபில்லிங் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோன் தான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கோன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கோன் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கோன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் இடத்துலையுமே வந்து இதுவாகிட்டே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் போட்ட பேட்டர்ன் வந்து இது காஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து சரியாக தெரியாது. ஸோ இப்போ நான் கோன் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி இது ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா அந்த கோன் வந்து கையில் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இப்போ நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணி வைக்கிறோன்னா அப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளால் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா இது வந்து காஞ்சாலும் இது அப்படியே தான் தெரியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் போடலையா, எப்போது வீடியோ போடுறீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வீடியோ அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். ஸோ அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு ஓகே இந்த இந்த டேயில் வந்து வீடியோ வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாேருக்கும் ஹோப் வர மாதிரி சண்டே, ஏன்னா சண்டே அன்றைக்கி வியூஸ் நல்லா போகும், அதனால் சண்டே, வெனஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே. ஸோ இந்த 4 டேஸில் வந்து 3 டேஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வீக்லி வந்து 3 வீடியோஸ் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஏன் வீக்லி 3 வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா வீக்லி 3 வீடியோஸ் போட்டால் தான் அந்த வியூஸ் கொஞ்சமாவது போகும். ஸோ ஓரளவுக்கு வியூஸ் போனால் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வரும். அப்போ தான் நம்ம பண்ணுற விஷயத்த நிறைய பேர் பார்க்க முடியும், நிறைய பேர் கற்றுக்க முடியும். ஸோ அதுதான் ரீசன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சர்க்கிள் மாதிரி வந்துட்டு போட்டுட்டு உள்ளே வந்து நம்ம இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம். இங்கே ஸ்பேஸ் இல்லாததால் நான் பண்ணேன். ஸோ இந்த செகண்ட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து டார்க் லைன். உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டார்க் கொடுத்துட்டு அவுட்டரும் இன்னரும் வந்து தின் லைன் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங் கொடுத்துருவோம். இந்த தாமரை மட்டும் தெரிகிற மாதிரி ஃபில்லிங் கொடுப்போம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி 4 சைடுமே கவர் ஆகுற மாதிரி போட்டுடலாம். கையில் இந்த மாதிரி போடும்போது நீங்கள் வந்து அழிக்கும்போது ரொம்ப ஈஸியாக அழிச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெருசாக கலர் வந்து கையில் கண்டிப்பாக வந்து ஸ்டிக் ஆகாது. நீங்கள் ஈஸியாக வந்து அழிச்சிட்டு பண்ணிக்கலாம். லைக் போடும்போதே நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டுட்டு நீங்கள் ரப் பண்ணி கூட போட்டுக்கலாம். எதுவும் கலர் வந்து இதுவாகாது.
ஸோ இது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் பேட்டர்ன் நம்ம போட்ட மாதிரியே ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்காக சும்மா இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் நடுவில் ஏதாவது ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வேரியேஷன் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்ட் ஷேப் மாதிரி போட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து கூட ஒன்று ஒரு பேட்டர்ன் கொடுக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா இந்த 2 சைடு நீங்கள் ஒரே பேட்டர்னு, லெஃப்ட் சைடு 2 ஒரே பேட்டர்ன், ரைட் சைடு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்போயுமே எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா இன்னோவேஷன். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் வர மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் போடும்போது ஸ்கெட்ச் ஒர்க்லாம் இல்லை, எனக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கெட்ச் ஒர்க் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டுட்டு உள்ளே ரோஸ் வச்சுட்டு அண்ட் இந்த அவுட்டர்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் லைன் மாதிரி போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். இதுக்குமே வந்து சேம் தான். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்போது இதில் வந்து நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணியிருந்தா மேபி வந்து வேரியேஷன் தெரிஞ்சிருக்கலாம். இல்லைனா வந்து இந்த நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஓவல் ஷேப், அதுவே வந்து டபுளாக போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் போடும்போது இதுக்கு இந்த டபுளாக போட்டுட்டு, அதாவது இந்த கர்வ்டுக்கு இன்னொரு லைன், ஒரு கர்வ்டு உள்ள லைன், டபுள் லைன் மாதிரி இந்த ஸ்கொயர் போட்ட மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இதை நான் ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டதால் இது ரெண்டுத்துக்கும் உண்டான வேரியேஷன் தெரியல. ஸோ நம்ம எப்போயுமே மெஹந்தி போடும்போது வேரியேஷன் தெரிஞ்சால் தான் டிசைன்ஸ் வந்து ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். வேரியேஷன் காட்டுறது தான் இன்னோவேஷனோட நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து லைன் போட மறந்துடாதீங்க. நான் மறந்துட்டேன், நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க.
ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அண்டு நெக்ஸ்ட் இனிமேல்ட்டு வந்து நம்ம போடுற பிக்சர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒரு கிளாஸாக வந்து பிக்சர்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறேன் பாருங்கள்.